அஸ்மத் குருபியோ நமஹ. முன்னே சொன்ன மாதிரி பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார். அவர் முதலில் பாடிய திவ்ய தேசம் திருவரங்கம். அதாவது திவ்ய சூரிகளான ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்களில் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலங்கள் தான் திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசங்களில் திருவரங்கம் முதன்மையானது. அதுமேற்ற ஏன் திருவரங்கம் அப்படின்னா, முதல் ஆழ்வார் பாடின முதல் திவ்ய தேசம் திருவரங்கம். திவ்ய பிரபந்தங்களில் முதல் திவ்ய பிரபந்தம் அருளிய முதல் திருவந்தாதி, அதில் முதலில் மங்களாசாசனம் செய்யப்பட்டது திருவரங்கம். ஒன்று மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகாள், அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாரை அடியொற்றி பின்னர் வந்த ஆழ்வார்களும் திருவரங்கத்தை மங்களாசாசனம் செய்ய ஆழ்வார் 11 பாடப்பெற்ற திருத்தலம் திருவரங்கம். அதனால்தான் இது முதல் நிலை பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ ஒன்று மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகாள், அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கத்து மேயான் திசை. ஸ்ரீமன் நாராயணனே முழு முதற் கடவுள். அவர் திருவரங்கத்தில் ரங்கநாதன் அழகிய மணவாளன் ஆச்சரியமாக பள்ளி கொண்டிருக்கிறார். பெருமானே எனக்கு தன்னை பற்றி காட்டியதால் நான் அவனை நன்கு அறிவேன் என்கிறார் இந்த பாசுரத்தில். அதாவது ஜாயமான கட்டாட்சம்னு அன்று கர்ப்பத்தில் இருந்தபோது திருவரங்கனின் இயல்பு, ஸ்வரூபம், குணம் முதலியவற்றை அவனது அருளாலே நான் உணர்ந்தேன். அவர் அயோனிஜர் தான் ஆக்சுவலி. ஆனாலும் இங்கே கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்கிறார். அன்று கர்ப்பத்தில் இருந்தபோது திருவரங்கனின் இயல்பு, குணம் முதலியவற்றை அவனது அருளாலே தான் உணர்ந்தேன். கடல் நீர் போல் மேனி வாய்ந்த அந்த பெருமானை பற்றி ஒன்றும் நான் என்றும் மறக்க மாட்டேன். இவ்வாறு அறிய வாய்ப்பில்லாதவர்களே இன்று நான் மறப்பேனோ ஏழைகால் அப்படிங்கிற நம்மளை. அவனை பற்றி அறிவதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள்லாம் ஏழைகால். இன்று நான் மறப்பனோ, ஏதாவது இன்றுன்னா நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், இன்றைக்கி மாத்திரம் மறப்பனா, அதனால் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்பது. அதனால் ஒன்று மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகாள், அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்று ஆச்சரியமாக பொய்கை ஆழ்வார் இங்கு அனுபவித்து, இந்த திசையும் திசையொரு தெய்வமும் தெய்வ திசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் கடல் கிடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு என்கிறார் சுவாமி. அதாவது திசையும் திசையொரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு. ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே முழுமுதல் கடவுள் என்றால் பற்பல தேவதைகளும் அவர்களுக்கு பயன் கொடுக்கும் சக்திகளும் அவனால் எதற்காக உண்டாக்கப்பட்டன என்ற கேள்வி வரும். அதற்கு பொய்யாகவே சொல்கிறார் 7வது பாசுரத்தில். திசையும் திசையொரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு. திசைகளையும் அத்திசைகளுக்கு உரிய தேவதைகளையும் அந்த தேவதைகளுக்கு சில சக்திகளையும் எம்பெருமான் உண்டாக்கி வைத்தது ஏன் அப்படின்னா, தன்னை அடி பணியாதவர்களை அகற்றுவதற்காக ஏற்படுத்தி வைத்த மயக்கம். தன்னை அடி பணியாதவர்களை, தன் பக்தர்கள் இல்லாதவர்களை அகற்றுவதற்காக, நீங்கள் அங்கே போய் அப்படியே இருங்கோ, அவர்கள் மூலம் நீங்கள் வேண்டுவதை நான் தருகிறேன் என்று கூறுகிறார். இதே கருத்தை தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இன்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே. உலகில் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே வீடு பெற்றை தரக்கூடிய முழு முதற் கடவுளாக இருக்க மற்ற தெய்வதைகளை அடிபணியும்படி அவன் செய்தது அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவரவர்கள் பயனை அடைய வேண்டும் என்பதற்காக என்பது இந்த பாசுரத்தின் கருத்து. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.